மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து எம்டி சால்னா எப்படி செய்யுது அப்படின்னா இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். இந்த சால்னா வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, அப்புறம் பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய்ட்டு எம்டி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சால்னா செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம தேங்காவை அரைச்சிக்க போகிறோம். அரைக்கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா, சின்ன துண்டு 4 பட்டை, அப்புறம் 4 லவங்கம், இது கூடவே 5 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சால்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் வந்து 2 ஏலக்காய், 4 சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கணும். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்க்குறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயில் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினபாடி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதோடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சால்னாக்கு சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை வந்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயில் நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகள் மேலே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.